2026ஆம் ஆண்டினுடைய என்னுடைய முதல் நிகழ்ச்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் வைகோ அவர்களின் இந்த சமத்துவ நடைபயண தொடக்க விழாதான் என்னுடைய முதல் நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நேரு அவர்களை, ரகுபதி அவர்களை, தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை, மெய்யநாதன் அவர்களை, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள தகைசால் தமிழர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் மொஹிதீன் அவர்களை, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் என்னுடைய இனிய சகோதரர் தொல் திருமாவர்களை, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களை, திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய துரை சந்திரசேகர் அவர்களை, மக்கள் நீதி மைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அருணாச்சலம் அவர்களை, நடைபயணத்தை என்ன காரணத்திற்காக நடத்துகிறோம் என்பதை உங்களிடத்தில் விளக்கி உணர்ச்சியோடு உரையாற்றி அமர்ந்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் வைகோ அவர்களை, வருகை தந்துள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களை, முன்னிலை ஏற்றுள்ள அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகளை, தோழமை இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை, நன்றியுரை ஆற்றியுள்ள செந்திலதேவன் அவர்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை, சமத்துவ நடைபயணத்தில் பங்கேற்று தன்னுடைய கடமையை நிறைவேற்ற இருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பிமார்களே, அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தன்னுடைய பொது வாழ்க்கையில தமிழ்நாட்டோட குறுக்கும் நெடுக்குமாக தன்னுடைய காலடி படாத இடமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக நடைபயணம் செஞ்சவர் நம்முடைய அருமை அண்ணன் வைகோ அவர்கள். அவருடைய நெஞ்சுரத்தையும் ஸ்டாமினாவையும் பார்க்கும்போது அவருக்கு 82 வயசா அல்லது 28 வயசா என்று நமக்கெல்லாம் ஆச்சரியப்பட தோணுது. ஒரு இளைஞருக்குரிய வேகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட நாமெல்லாம் பார்க்கிறோம். இளைஞர்களுக்கு நல்வழி காட்டிட, அதுவும் இளைஞர்களோட ஒன்று சேர்ந்து இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்குகிற அண்ணன் வைகோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.